சங்கீதம் 45 ராகம் பேகடா. என் இதயம் மகிழ்வால் பொங்குது, நான் அரசரை குறித்தே பாடுகிறேன். திறன்மிகு கவிஞரின் எழுது போலன விரைவாய் பாடிடு நாவே நீ. என் இதயம் மகிழ்வால் பொங்குது, நான் அரசரை குறித்தே பாடுகிறேன். திறன்மிகு கவிஞரின் எழுது போலன விரைவாய் பாடிடு நாவே நீ. மைந்தருள் பேரழகாவும் வாயிலிருந்து அருள் பொழியும். மானிட மைந்தருள் பேரழகாவும் வாயிலிருந்து அருள் பொழியும். எனவே தலைவாவுமக்கென்றும் யாவே ஆசியை வழங்குகிறார். எனவே தலைவாவுமக்கென்றும் யாவே ஆசியை வழங்குகிறார். ஆட்சியுடன் மாண்பும் துலங்க உமதிடைதனிலே வாளினை ஏந்தி. மாட்சியுடன் மாண்பும் துலங்க உமதிடைதனிலே வாளினை ஏந்தி. எழுந்திடும் மன்னா வீரத்துடன் சூடும் வெற்றியின் வாகைதனை. எழுந்திடும் மன்னா வீரத்துடன் சூடும் வெற்றியின் வாகைதனை. என் இதயம் மகிழ்வால் பொங்குது, நான் அரசரை குறித்தே பாடுகிறேன். திறன்மிகு கவிஞரின் எழுது போலன விரைவாய் பாடிடு நாவே நீ. உண்மையை நீதியை காத்திட வேண்டி கரத்தால் நீர் வினை புரியும். உண்மையை நீதியை காத்திட வேண்டி கரத்தால் நீர் வினை புரியும். இறைவா கணையை கூராக்கி மாற்றான் நெஞ்சினை பிளந்திடுவீர். இறைவா கணையை கூராக்கி மாற்றான் நெஞ்சினை பிளந்திடுவீர். உள்ளது என்றும் உமதர சாட்சி அரியணை என்றும் நிலைத்துள்ளது. உள்ளது என்றும் உமதர சாட்சி அரியணை என்றும் நிலைத்துள்ளது. மனிதரெல்லாமும் காலடியில் செங்கோலாட்சியின் நேர்மை சொல்லும். மனிதரெல்லாமும் காலடியில் செங்கோலாட்சியின் நேர்மை சொல்லும். என் இதயம் மகிழ்வால் பொங்குது, நான் அரசரை குறித்தே பாடுகிறேன். திறன்மிகு கவிஞரின் எழுது போலன விரைவாய் பாடிடு நாவே நீ. நீதியிலே நீர் வாஞ்சை கொண்டீரே, நீதி இல்லாத செயல் வெறுத்தீரே. நீதியிலே நீர் வாஞ்சை கொண்டீரே, நீதி இல்லாத செயல் வெறுத்தீரே. யாவே உமையே மகிழ்ச்சி என்னும் நெய்யால் செய்தார் திருப்பொழிவு. யாவே உமையே மகிழ்ச்சி என்னும் நெய்யால் செய்தார் திருப்பொழிவு. சந்தனம் போன்ற மணம் கமழும் உடையதை அணிந்தே எம்வேந்தே. சந்தனம் போன்ற மணம் கமிழும் உடையதை அணிந்த எம்வேந்தே.
திறன்மிகு கவிஞரின் எழுது போலன விரைவாய் பாடிடு நாவே நீ. தந்தம் இழைத்திட்ட மாளிகையில் நல் யாழிசை உம்மை மகிழச் செய்யும். தந்தம் இழைத்திட்ட மாளிகையில் நல் யாழிசை உம்மை மகிழச் செய்யும். அழகாய் அசைந்து நடனத்துடன் நாட்டின் பெண்களும் எதிர்கொள்ளுவார். அழகாய் அசைந்து நடனத்துடன் நாட்டின் பெண்களும் எதிர்கொள்ளுவார். காது கொடுத்து மகளே கேள்வி வலப்புறம் வடிவாய் நிற்பவளே. காது கொடுத்து மகளே கேள்வி வலப்புறம் வடிவாய் நிற்பவளே. பெண்ணே நீ ஒரு அரசி என்றோ அணிந்துள்ளாய் ஒப்பீர் தங்கமதை. பெண்ணே நீ ஒரு அரசி என்றோ அணிந்துள்ளாய் ஒப்பீர் தங்கமதை. என் இதயம் மகிழ்வால் பொங்குது நான் அரசரை குறித்தே பாடுகிறேன். திறன்மிகு கவிஞரின் எழுது போலன விரைவாய் பாடிடு நாவே நீ. தாரை நீ முற்றிலும் மறப்பாய் தந்தையின் வீட்டை மறந்துவிடு. உன் இனத்தாரை நீ முற்றிலும் மறப்பாய் தந்தையின் வீட்டை மறந்துவிடு. அதனால் அரசர் பிரியம் கொள்வார் மன்னர் காலடி பணிந்திடு நீ. அதனால் அரசர் பிரியம் கொள்வார் மன்னரின் காலடி பணிந்திடு நீ. தீருவின் மக்கள் பரிசளிப்பார் செல்வரும் வருவார் உன் அருள் வேண்டி. தீருவின் மக்கள் பரிசளிப்பார் செல்வரும் வருவார் உன் அருள் வேண்டி. மணமகளே நீ அந்தப்புறம் தங்கம் சேர்ந்துள்ள ஆடையுடன். மணமகளே நீ அந்தப்புறம் தங்கம் சேர்ந்துள்ள ஆடையுடன். என் இதயம் மகிழ்வால் பொங்குது நான் அரசரை குறித்தே பாடுகிறேன். திறன்மிகு கவிஞரின் எழுது போலன விரைவாய் பாடிடு நாவே நீ. பட்டுடையாலங்கு வண்ணமிகுந்து கன்னியரெல்லாம் புடைசூழ. பட்டுடையாலங்கு வண்ணம் மிகுந்து கன்னியரெல்லாம் புடைசூழ. மெதுவாய் அசைந்து நுழைந்திடுவாய் பெண்ணே மங்கள காட்சியுடன். மெதுவாய் அசைந்து நுழைந்திடுவாய் பெண்ணே மங்கள காட்சியுடன். சிற்றரசாய்வும் புதல்வர் இருப்பார் உலகமெங்கும் அரசை ஆழ்வார். சிற்றரசாய்வும் புதல்வர் இருப்பார் உலகமெங்கும் அரசை ஆழ்வார். தலைமுறை தோறும் புகழை மக்கள் யாவரும் போற்றிடுவார். தலைமுறை தோறும் புகழை மக்கள் யாவரும் போற்றிடுவார். என் இதயம் மகிழ்வால் பொங்குது நான் அரசரை குறித்தே பாடுகிறேன். திறன்மிகு கவிஞரின் எழுது போலன
விரைவாய் பாடிடு நாவே நீ. என் இதயம் மகிழ்வால் பொங்குது, நான் அரசரை குறித்தே பாடுகிறேன். திறன்மிகு கவிஞரின் எழுதுகோலென விரைவாய் பாடிடு நாவே நீ. நண்பர்களே, இந்த 45வது சங்கீதம் கோராகியரின் புத்திரரால் சாலமோனை குறித்து பாடப்படுகிறது என்று தலைப்பில் போட்டிருந்தாலும், இயேசுவை குறித்து, மணவாட்டி சபையை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த பாடலை எழுதியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் அந்த 45வது சங்கீதத்தை படித்து அதன் பிறகு உங்கள் கருத்தை எனக்கு தெரிவித்தால் நலமாக இருக்கும். நன்றி.